கட்டுரை வாசிப்பு. கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: முதலாளித்துவ மிதவாத யதார்த்தவாதிகள் சமூக ஜனநாயகவாத யதார்த்தவாதிகளை ஏன் புகழ்கிறார்கள்? ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்தில் பிளவு, சாதாரண அறிவின் வெற்றி என்று தலைப்பிட்ட கட்டுரைகள். ஒஸ்வோபஸ்தேனிய இதழ் 72. சமூக ஜனநாயகவாதத்தை பற்றி மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் கொண்டுள்ள கருத்தை வெளியிடுகின்றன. இக்கருத்து வர்க்க உணர்வுள்ள பாட்டாளிகளுக்கு குறிப்பிடத்தக்க மதிப்புள்ளது. இக்கட்டுரைகளை முழுமையாக படிக்க வேண்டும், அவற்றின் ஒவ்வொரு வாக்கியத்தை பற்றியும் ஆழச் சிந்திக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு சமூக ஜனநாயகவாதிக்கும் பலமாக பரிந்துரைப்பது மிகையாகாது. இக்கட்டுரைகளிலுள்ள மிக முக்கியமான கருத்துரைகளை முதலில் திரும்ப கொடுப்போம். ஒஸ்வோபஸ்தேனியே எழுதுவதாவது: சமூக ஜனநாயக கட்சியை 2 பிரிவுகளாக பிளந்திருக்கும் கருத்து வேற்றுமைகளின் உண்மையான அரசியல் பொருளை வெளியிலுள்ள நோக்கர் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரும்பான்மையினரின் பிரிவு மற்றதை விட தீவிரமானது, வழியை விட்டு விலகாதது என்றும் இதிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் வகையில் சிறுபான்மையினரின் பிரிவு இலட்சியத்தின் நலன்களை முன்னிட்டு சில சமரசங்கள் செய்து கொள்வதை அனுமதிக்கிறது என்றும் வரையறுப்பது அவ்வளவு சரிநுட்பமானதல்ல. எப்படியிருந்த போதிலும் அது முழுமையான பண்புரையை அளிக்கிறதா இல்லை. குறைந்தபட்சம் ஒரு கால் லெனின் பிரிவை விட சிறுபான்மையினரின் பிரிவு அதிக ஆர்வத்துடன் மார்க்சிய மரபு சூத்திரங்களை பின்பற்றுகிறது. பின்வரும் பண்புரை மேலும் சரியாக இருக்கிறதாக நமக்கு தோன்றுகிறது. பெரும்பான்மையினரின் அடிப்படையிலான அரசியல் மனநிலை, கருத்தியலான புரட்சிவாதம், கலகப்போக்கு எவ்வகையிலாயினும் மக்கள் திரளிடையே புரட்சி எழுச்சியை தூண்டிவிட்டு அவர்கள் சார்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவது. ஓரளவுக்கு இது லெனினியவாதிகளை சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களிடம் நெருங்க கொண்டு வந்து விடுகிறது. அனைத்து மக்களையும் தழுவிய ருஷ்ய புரட்சி எனும் கருத்தை கொண்டு அவர்கள் மனத்திலிருந்து வர்க்க போராட்டம் எனும் கருத்தை மறைக்கச் செய்கிறது. லெனினியவாதிகள் நடைமுறையில் சமூக ஜனநாயகவாதத்தின் குறுகிய சித்தாந்தத்தை பெரிதாக கைவிடுகிறார்கள். அதே பொழுதில் மறுபுறத்தில் புரட்சிவாதத்தின் குறுகிய மனப்போக்கு அவர்களை முற்றாக ஆட்கொண்டிருக்கிறது. உடனடியான புரட்சி எழுச்சிக்குரிய தயாரிப்பு தவிர மற்ற எல்லா நடைமுறை வேலைகளையும் அவர்கள் கைவிடுகிறார்கள். சட்டப்பூர்வமான கிளர்ச்சியின் மற்றும் ஓரளவு சட்டப்பூர்வமான கிளர்ச்சியின் எல்லா வடிவங்களையும் மற்ற எதிர்க்கட்சி போக்குகளுடன் நடைமுறை பயனுள்ள எவ்வகைப்பட்ட சமரசங்களையும் அவர்கள் கோட்பாட்டு ரீதியிலே புறக்கணிக்கிறார்கள். அதற்கு பதிலாக சிறுபான்மையினரின் மார்க்சிய மரபு சூத்திரத்தை உறுதியாக பற்றி நிற்கிற அதே நேரத்தில் மார்க்சிய உலகப் பார்வையின் யதார்த்தவாத அம்சங்களை பேணி காக்கின்றனர். பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை முதலாளி வர்க்கத்தின் நலன்களுக்கு எதிராக நிறுத்துவது இப்பிரிவினரின் அடிப்படை கருத்து என்ற போதிலும், மறுபுறத்தில் சமூக ஜனநாயகவாதத்தின் மாற்ற ஒண்ணாத சூத்திரங்கள் விதிக்கும் சில வரம்புகளுக்குள் நின்று கொண்டு வர்க்க போராட்டத்தை யதார்த்தமான நிதான பாங்குடன் இப்போராட்டத்தின் எல்லா ஸ்தூலமான நிலைமைகளையும் குறிக்கோள்களையும் தெளிவாக உணர்ந்துள்ள நிலையில் பார்க்கின்றனர். இவ்விரண்டு பிரிவுகளும் தத்தம் அடிப்படை பார்வை நிலையை முரணின்றி பின்பற்றவில்லை. ஏனெனில் அவர்கள் தத்தம் சித்தாந்த அரசியல் செயற்பாட்டில் சமூக ஜனநாயகவாத வினாவிடை பாடத்தின் கண்டிப்பான சூத்திரங்களால் கண்டுள்ளனர். குறைந்தபட்சம் சில சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களின் பாணியிலான வலிபிசகாத கலகக்காரர்களுக்காக ஆகாதபடி இது லெனினியவாதிகளை தடுக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தின் உண்மையான அரசியல் இயக்கத்தின் நடைமுறை தலைவர்களாக ஆகாதபடி இது இஸ்க்ரா குழுவினரை தடுக்கிறது. மிக முக்கிய தீர்மானங்களின் உள்ளடக்கங்களை மேற்கோள் காட்டிய பின் ஒஸ்வோபஸ்தேனிய எழுத்தாளர் அவற்றை பற்றி பல ஸ்தூலமான குறிப்புரைகளை கொண்டு தம்முடைய பொதுவான கருத்துக்களை விளக்கி காட்டுவதில் இறங்குகிறார். 3வது காங்கிரசுடன் ஒப்பு நோக்கும்போது சிறுபான்மையினரின் மாநாடு ஆயுதமேந்திய புரட்சியெழுச்சி விஷயத்தில் முற்றிலும் வேறுபட்ட கண்ணோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆயுதமேந்திய புரட்சியெழுச்சி பற்றிய கண்ணோட்டம் சம்பந்தமாக தற்காலிக அரசாங்கம் பற்றிய அவ்விரு தரப்பினரின் தீர்மானங்களில் வேற்றுமை இருக்கிறது. தொழிலாளிகளின் தொழிற்சங்கங்கள் விஷயத்திலும் இதே போன்ற வேற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் கல்வியிலும் ஒழுங்கமைப்பிலும் மிகவும் முக்கியமான இந்த தொடக்க புள்ளியை பற்றி லெனினியவாதிகள் தம் தீர்மானங்களில் ஒரு வார்த்தையேனும் சொல்லவில்லை. இதற்கு மாறாக சிறுபான்மையினர் ஒரு பொருளாளமுள்ள தீர்மானம் போட்டுள்ளனர். மிதவாதிகள் சம்பந்தமாக இரு பிரிவினரும் உடன்படுகின்றனர் என்று கூறுகிறார். ஆனால் 3வது காங்கிரஸ் மிதவாதிகள் பால்வெல்ல
பால் கொள்ள வேண்டிய உறவுநிலை பற்றி இரண்டாவது காங்கிரஸ் நிறைவேற்றிய பிளானகானே தீர்மானத்தை அநேகமாக வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே திருப்பிச் சொல்கிறது. அதே காங்கிரஸ் நிறைவேற்றிய மிதவாதிகளுக்கு சற்று அதிகமாக சாதகமாய் இருக்கும் ஸ்த்ரூவேர் தீர்மானத்தை நிராகரிக்கிறது. விவசாயிகளின் இயக்கம் பற்றிய காங்கிரஸ் தீர்மானமும் மாநாட்டின் தீர்மானமும் மொத்தத்தில் பொருந்துவதாய் இருந்த போதிலும் நிலப்பிரபுக்களின் நிலங்களையும் மற்ற நிலத்தையும் புரட்சிகரமான முறையிலே பறிமுதல் செய்யும் கருத்தை பெரும்பான்மையினர் அதிகமாக வலியுறுத்துகின்றனர். ஆனால் சிறுபான்மையினர் அரசு நிர்வாகம் ஆகிய துறைகளில் ஜனநாயக சீர்திருத்தங்கள் வேண்டும் எனும் கோரிக்கையை தம்முடைய கிளர்ச்சிக்கு அடிப்படையாக வைக்க விரும்புகிறார்கள். இறுதியாக இஸ்க்ராவின் இதழ் 100 ஒரு மென்ஷுவிக் தீர்மானத்தை ஒஸ்வோபஸ்தேனியை மேற்கோள் காட்டுகிறது. அதன் முக்கியமான பிரிவு கூறு பின்வருமாறு: கட்சி வாழ்க்கையில் மக்கள் போதியவாறு பங்கெடுத்து கொள்ளச் செய்வதற்கு தலைமறைவான வேலை மட்டும் உத்தரவாதம் செய்ய முடியாததாலும் ஓரளவு தம்மளவில் மக்களையும் சட்டவிரோதமான அமைப்பு என்கிற வகையிலுள்ள கட்சியையும் எதிரும் புதிருமாக நிறுத்துவதை கொண்டு போய் விடுவதாலும் கட்சியானது தொழிலாளிகளின் தொழிற்சங்க போராட்டத்தை சட்டப்பூர்வமான அடிப்படையில் நடத்துவதற்கு தலைமை வகிக்க வேண்டும். இந்த போராட்டத்தை சமூக ஜனநாயகவாத பணிகளுடன் கண்டிப்பாக பிணைத்திருக்கவும் வேண்டும். இந்த தீர்மானத்தை பற்றி ஒஸ்வோபஸ்தேனியை விமர்சிக்கையில், இந்த தீர்மானம் சாதாரண அறிவின் வெற்றி, சமூக ஜனநாயக கட்சியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் போர்த்தந்திரங்கள் விஷயத்தில் தெளிவு காண தொடங்கியுள்ளதற்கு சான்று என்று இதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் என்று கூறுகிறது. ஒஸ்வோபஸ்தேனியின் குறிக்கத்தக்க கருத்துக்களை அனைத்தையும் வாசகர் முன் வைத்திருக்கிறோம். புறநிலை உண்மைக்கு பொருத்தமாயுள்ளது என்கிற அர்த்தத்தில் இக்கருத்துக்கள் சரியே என்று கருவது மிக கொடிய தவறு என்பது உண்மை. ஒவ்வொரு சமூக ஜனநாயகவாதியும் அவற்றில் ஒவ்வொரு படியிலும் உள்ள தவறுகளை எளிதில் கண்டுகொள்வான். இந்த கருத்துக்களில் மிதவாத முதலாளித்துவ வர்க்கத்தினரின் நலன்களும் பார்வை நிலையும் நிறைந்துள்ளதையும், இந்த அர்த்தத்தில் அவை முற்றிலும் ஒரு சார்பானதாகவும் நோக்கு சார்புடையதாகவும் இருப்பதையும் மறுப்பது அப்பாவித்தனமாய் இருக்கும். குழியடியிலோ பொருட்கள் பிரதிபலிக்கிற மாதிரி அவை சமூக ஜனநாயகவாதத்தின் கருத்துக்களை வக்கிரமாக பிரதிபலிக்கின்றன என்ற போதிலும் கடைசி பரிசீலனையில் பார்க்கையில் இந்த முதலாளித்துவ திரிபான கருத்துக்கள் முதலாளி வர்க்கத்தின் அசல் நலன்களை பிரதிபலிப்பதை மறப்பது அதைவிட பெரிய தவறாயிருக்கும். வர்க்கம் என்கிற முறையில் அது சமூக ஜனநாயகவாதத்தில் எந்த போக்குகள் தனக்கு அனுகூலமாகவும் நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கிறதென்பதையும், எந்த போக்குகள் கேடானதாகவும் தொலைவானதாகவும் அயலானதாகவும் பொருத்தமற்றதாகவும் இருக்கிறதென்பதையும் ஐயமின்றி சரியாக புரிந்து கொள்கிறது. ஒரு முதலாளித்துவ போக்கான தத்துவ ஞானியோ முதலாளித்துவ போக்கான பொது விவகார எழுத்தாளனோ சமூக ஜனநாயகவாதத்தை முறையாக புரிந்து கொள்ளவே மாட்டான். அது போல்ஷிவிக் சமூக ஜனநாயகவாதமாயிருந்தாலும் சரி, மென்ஷிவிக் சமூக ஜனநாயகவாதமாயிருந்தாலும் சரி. ஆனால் அவன் ஒரு அறிவுணர்ச்சியுள்ள பொது விவகார எழுத்தனாகவே இருப்பானேயானால் அவனுடைய வர்க்க உள்ளுணர்வுகள் அவனை கைவிடா. சமூக ஜனநாயக இயக்கத்தில் முதலாளி வர்க்கத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கக்கூடிய எந்த போக்கின் சாராம்சத்தையும் அதை திரித்த முறையிலே முன்வைத்த போதிலும் அவன் எப்போதும் புரிந்து கொள்வான். எனவேதான் நம் பகைவனின் வர்க்க உள்ளுணர்வை வர்க்க கருத்தை எப்போதும் ஒவ்வொரு வர்க்க உணர்வுள்ள பாட்டாளியும் மிக உன்னிப்பாக கவனிக்கத்தக்கதாகும். ஒஸ்வோபஸ்தேனியை தன் குரலாக கொண்டுள்ள ருஷ்ய முதலாளி வர்க்கத்தின் வர்க்க உள்ளுணர்வு நமக்கு சொல்வதென்ன? அது புதிய இஸ்க்ரா பிரதிநிதித்துவப்படுத்தும் போக்கை பற்றி திருப்தி தெரிவிக்கிறது. யதார்த்த வகைப்பட்டதாய் இருப்பதற்கு அதை மெச்சிக்கொள்கிறது. நிதான மனப்பான்மைக்காகவும் சாதாரண அறிவின் வெற்றிக்கான தந்திரங்கள் விஷயத்தில் தெளிவு காண தொடங்கியிருப்பதற்காகவும் அதன் நடைமுறை பாங்கு முதலியவற்றிற்காகவும் அதை மெச்சிக்கொள்கிறது. அது மூன்றாவது காங்கிரஸின் போக்கை பற்றி அதிருப்தி தெரிவிக்கிறது. அதன் குறுகிய மனப்பான்மைக்காகவும் புரட்சிவாதத்திற்காகவும் கலக போக்குகளுக்காகவும் நடைமுறை பயனுள்ள சாராம்சங்களை நிராகரிப்பது முதலியவற்றிற்காகவும் அதை கண்டிக்கிறது. அடிக்கடி நம் இலக்கியத்தில் மிக சரிநுட்பமான உண்மைகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கும் விஷயத்தை, அதாவது புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்கள் தற்கால ருஷ்ய சமூக ஜனநாயகத்தின் சந்தர்ப்பவாத பிரிவினர் அவர்களின் எதிராளிகள் புரட்சிகரமான பிரிவினர் என்கிற விஷயத்தை முதலாளி வர்க்கத்தின் வர்க்க உள்ளுணர்வு அதற்கு சரியாக உணர்த்துகிறது.
முந்தைய பிரிவினரின் போக்குகள் பால் அனுதாபத்தையும் பிந்தைய பிரிவினரின் போக்குகள் பால் கண்டனத்தையும் மிதவாதிகள் காட்டாமல் இருக்க முடியாது. தொழிலாளி வர்க்கத்தின் நடைமுறை பாங்கினால் நிதான மனப்பான்மையினால் நிறைவால் முதலாளித்துவ கட்டுக்கோப்புக்குள்ளும் சீர்திருத்தங்கள் தொழிற்சங்க போராட்டம் முதலியவற்றுக்குள்ளும் தன் நடவடிக்கை களத்தை உண்மையில் குறுக்கிக் கொள்வதால் முதலாளி வர்க்கத்துக்கே ஆதாயம் உண்டு என்பதை முதலாளி வர்க்கத்தின் சித்தாந்தவாதிகள் என்கிற முறையில் மிதவாதிகள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகரமான குறுகிய மனப்பான்மை தன் வர்க்க பணிகளின் பெயரால் அது ருஷ்யாவின் அனைத்து மக்களையும் தழுவிய புரட்சியில் தலைமை கொள்வதற்கு செய்யும் முயற்சிகள் இவ்விஷயங்கள் முதலாளி வர்க்கத்திற்கு அபாயகரமானதாகவும் பயமூட்டுவதாகவும் உள்ளன. ஒஸ்வோபஸ்தேனியின் அர்த்தத்தில் யதார்த்த போக்கு என்னும் சொற்றொடரின் உண்மையான குறிப்பொருள் மற்றவை ஒரு புறம் இருக்க இதுதான் என்பது இச்சொற்றொடரை முன்பு ஒஸ்வோபஸ்தேனியையும் திரு ஸ்துருவேவையும் பயன்படுத்திய முறையிலிருந்து தெரிகிறது. ஒஸ்வோபஸ்தேனியின் யதார்த்த போக்கின் குறிப்பொருள் இப்படிப்பட்டதுதான் என்பதை இஸ்க்ராவாலும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. எடுத்துக்காட்டாக இஸ்க்ராவின் இதழ் 73-74 இணை மலரிலுள்ள நேரம் வந்துவிட்டது என்னும் கட்டுரையை நினைத்து பாருங்கள். இக்கட்டுரையை எழுதியவர் ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 2வது காங்கிரஸில் சதுப்புக்குழி பிரிவினரின் கருத்துக்களை முரணின்றி வெளியிடுகிறவர். காங்கிரஸின் அக்கிமோவ் சந்தர்ப்பவாதத்தின் ஆவியுருவாக தான் நடந்து கொண்டாரே தவிர உண்மை பிரதிநிதியாக நடக்கவில்லை என்று மனந்திறந்து கருத்து தெரிவித்தார். உடனே இஸ்க்ரா ஆசிரியர்கள் நேரம் வந்துவிட்டது எனும் கட்டுரையை எழுதியவரை திருத்துவதற்காக பின்வரும் குறிப்பு வெளியிட வேண்டியதாயிற்று. இந்த கருத்தை ஏற்க முடியாது. வேலை திட்டம் பற்றி தோழர் அக்கீமோவின் கருத்துக்களில் சந்தர்ப்பவாதத்தின் முத்திரை தெளிவாக பதிந்திருக்கிறது. இந்த உண்மையை ஒஸ்வோபஸ்தேனியின் விமர்சகர் கூட ஒப்புக்கொள்கிறார். அண்மையில் வந்த அதன் ஓரிதழில் அக்கீமோவ் யதார்த்த போக்கின் ஆதரவாளர் என்று கூறினார். எனவே ஒஸ்வோபஸ்தேனியின் யதார்த்த போக்கு வெறும் சந்தர்ப்பவாதமே தவிர வேறில்லை என்று இஸ்க்ராவுக்கு நன்றாக தெரியும். மிதவாத யதார்த்த போக்கை தாக்குகையில் இஸ்க்ரா தன்னுடைய யதார்த்த போக்குக்காக மிதவாதிகள் தன்னை போற்றி புகழ்ந்ததை பற்றி இப்போது ஒன்றும் சொல்லவில்லை என்றால் இந்த மௌனத்துக்கு காரணம் இந்த புகழ்ச்சி எந்த கண்டனத்தையும் விட கசப்பானதாய் இருப்பதுதான். இப்படிப்பட்ட புகழ்ச்சி இதை ஒஸ்வோபஸ்தேனியை ஏதோ தற்செயலாக கூறியதல்ல, முதல் தடவையாக கூறியதும் அல்ல. மிதவாத யதார்த்த போக்குக்கும் புதிய இஸ்க்ராவாதிகளின் போர்த்தந்திர நிலை முழுவதிலும் உள்ள பிழையின் விளைவாக அவர்களின் ஒவ்வொரு தீர்மானத்திலும் எடுப்பாக தெரிகிற சமூக ஜனநாயகவாத யதார்த்த போக்குக்கும் இடையேயுள்ள ஒட்டுப்பண்பை உண்மையில் நிரூபிக்கிறது. உண்மைதான், அனைத்து மக்களையும் தழுவிய புரட்சியில் ருஷ்ய முதலாளி வர்க்கம் தன்னுடைய முரண்நிலையையும் தன்னலத்தனத்தையும் ஏற்கனவே முற்றாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. திரு ஸ்துருவேயின் வாதங்களிலும் சரி, பெரும்பாலான மிதவாத பத்திரிகையின் மொத்த தொனியிலும் உள்ளடக்கத்திலும் சரி, மிக பெரும்பான்மையான ஜெம்ஸ்துவோ உறுப்பினர்களின் அரசியல் உரைகளின் இயல்பிலும் சரி, பெரும்பாலான அறிவுஜீவிகளின் திருவாளர்கள் த்ரூபெட்ஸ்கோய், பெத்ருகேவிச், ரோட்சேவ் முதலியோரின் எல்லா ஆதரவாளர்களும் வெளியிட்ட அரசியல் உரைகளின் இயல்பிலும் சரி, ஒரு புறத்தில் தன்னுடைய புரட்சிக்கு பீரங்கி தீனியாகவும் எதேச்சதிகாரத்தை எதிர்ப்பதற்குரிய தாக்கு கட்டையாகவும் பாட்டாளி வர்க்கமும் மக்களும் பயன்படுத்தப்படலாம் என்றும், ஆனால் மறுபுறத்தில் பாட்டாளி வர்க்கமும் புரட்சிகரமான விவசாய மக்களும் ஜாராட்சி மீது நிர்ணயமான வெற்றி பெற்று ஜனநாயக புரட்சியை முழுமையாக நடத்தி முடித்தால் தனக்கு பயங்கரமான அபாயம் ஏற்படும் என்றும் எல்லா பொழுதுகளிலும் முதலாளி வர்க்கம் தெளிவாக உணர்வதில்லை. ஆனால் அதன் வர்க்க உள்ளுணர்வு இவ்வறிவை மொத்தத்திலும் பொதுவாக அதற்கு மிக நன்றாக உணர்த்துகிறது. எனவேதான் பாட்டாளி வர்க்கம் புரட்சியில் ஒரு மிதமான பாத்திரம் வகிப்பதோடு திருப்திப்படும்படி செய்வதற்கு, மேலும் அதிகமான நிதான மனப்பான்மையுடனும் நடைமுறை பாங்குடனும் யதார்த்த போக்குடனும் இருக்கும்படி செய்வதற்கு முதலாளி வர்க்கம் பின்வாங்கிவிட்டால் என்னாவது எனும் கோட்பாட்டை தன் நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள செய்வதற்கு முதலாளி வர்க்கம் முழு முயற்சி செய்கிறது. தொழிலாளி வர்க்க இயக்கத்தை தங்களால் விலக்கி தள்ள முடியாது என்று அறிவுள்ள முதலாளித்துவ நபர்கள் நன்கு அறிவார்கள். எனவேதான் அவர்கள் தொழிலாளி வர்க்க இயக்கத்தையோ பாட்டாளி வர்க்க போராட்டத்தையோ எதிர்க்க முன்வருவதே கிடையாது. வேலைநிறுத்த உரிமையையும் நாகரிக பாங்குள்ள வர்க்க போராட்டத்தையும் வாயளவில் ஆதரிக்கவும் செய்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தொழிலாளி வர்க்க இயக்கத்தையும் வர்க்க போராட்டத்தையும் பிராண்டானே அர்த்தத்திலோ ஹிருஷ்டுங்கர் அர்த்தத்திலோ புரிந்து கொள்கின்றனர். அதாவது
தொழிலாளிகள் மட்டும் தங்களுடைய கலகப் போக்கையும் குறுகிய மனப்பான்மையுள்ள புரட்சிவாதத்தையும் நடைமுறை பயனுள்ள சமரசங்கள் பாலுள்ள தங்களுடைய பகைமையையும் கைவிடுவார்களேயானால் ருஷ்யாவின் அனைத்து மக்களையும் தழுவிய புரட்சியின் மீது தங்களுடைய வர்க்க போராட்டத்தின் முத்திரையை பாட்டாளி வர்க்க முரணின்மையின் பாட்டாளி வர்க்க மனத்திற்பத்தின் கீழ்த்தட்டு மக்களின் ஜாக்கோபின் போக்கின் முத்திரையை பதித்திட கோரும் தங்கள் பாத்திரத்தையும் இலட்சிய விருப்புகளையும் கைவிடுவார்களேயானால் தொழிலாளிகளுக்கு வேலை நிறுத்த உரிமையும் தொழிற்சங்கம் அமைத்து கொள்ளும் சுதந்திரத்தையும் ஏற்கனவே தொழிலாளர்கள் தங்கள் சொந்த பலத்தால் இவற்றை அநேகமாக வென்று கொண்டு விட்டார்கள். அவர் விட்டு கொடுக்க முற்றிலும் தயார். எனவேதான் அறிவுள்ள முதலாளித்துவ நபர்கள் ருஷ்யா முழுவதிலும் தொழிலாளிகளிடையே முதலாளித்துவ போக்கான நிதான புத்தி, மிதவாத நடைமுறை பன்மை, சந்தர்ப்பவாத யதார்த்த போக்கு, பிராண்டானே வழிபட்ட வர்க்க போராட்டம், ஹிருஷ்டூங்கர் வழிபட்ட தொழிற்சங்கங்கள் முதலியவை சம்பந்தமான கருத்துக்களை பாய்ச்சி நிறைத்திட முழு முயற்சி செய்து வருகின்றனர். புத்தகங்கள், விரிவுரைகள், சொற்பொழிவுகள், பேச்சுக்கள் என்றவாறு ஆயிரக்கணக்கான வழிதுறைகளை இதற்காக பயன்படுத்துகின்றனர். கடைசியாக சொன்ன 2 கோஷங்களில் அரசியல் சட்ட ஜனநாயக கட்சியையும் உஸ்வபஸ்தேனிய கட்சியையும் சேர்ந்த முதலாளித்துவ நபருக்கு குறிப்பாக வசதியானவை. ஏனெனில் அவை வெளித்தோற்றத்தில் மார்க்சிய கோஷங்களோடு பொருந்துகின்றன. சற்றே வெட்டியும் திரித்தும் விட்டால் சுழுவாக அவற்றை சமூக ஜனநாயகவாத கோஷங்களாக குழப்பி காட்ட முடியும். சில சமயங்களில் செலவாணியாக்கவும் முடியும். எடுத்துக்காட்டாக ரஸ்வேத் எனும் சட்டபூர்வமான மிதவாத பத்திரிகையை பாருங்கள். என்றாவது ஒரு நாள் இதை பற்றி புரோலிட்டரி வாசகர்களுடன் விவாதிக்க முயற்சிப்போம். அது வர்க்க போராட்டத்தை பற்றியும் முதலாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்தை வஞ்சிப்பதின் சாத்தியப்பாடு பற்றியும் தொழிலாளி வர்க்க இயக்கம் பாட்டாளி வர்க்க முன்முயற்சி முதலியவற்றை பற்றியும் அடிக்கடி விஷயங்களை உடைத்து சொல்வதிலிருந்து அதன் சமூக ஜனநாயகத்துவம் உண்மையானது என்றே கவனமற்ற வாசகனே விஷயந்தெரியாத தொழிலாளியோ சுழுவாக நம்பிவிடக்கூடும். உண்மை என்னவென்றால் அது சமூக ஜனநாயகத்துவம் என்னும் போர்வையின் கீழான முதலாளித்துவ போலிச் சரக்கே ஆகும். வர்க்க போராட்டம் என்னும் கருத்துருவத்தின் சந்தர்ப்பவாத உரித்திரிவும் புரட்டும் ஆகும். இந்த மாபெரும் முதலாளித்துவ சூழ்ச்சிக்கு மாபெரும் அளவில் இது மக்கள் மீது செல்வாக்கு வகிக்கிறது. அடிப்படை தொழிலாளி வர்க்க இயக்கத்தை முக்கியமாக தொழிற்சங்க இயக்கத்தின் தரத்துக்கு தாழ்த்த விரும்புவதாகும். அதை ஒரு சுதந்திரமான கொள்கையிலிருந்து, அதாவது புரட்சிகரமானதாயும் ஜனநாயக சர்வாதிகாரத்தை நோக்கி செலுத்துவதாயும் உள்ள கொள்கையிலிருந்து முடிந்தவரை தொலைவினில் தள்ளி வைக்க விரும்புவதாகும். வர்க்க போராட்டம் எனும் கருத்தை கொண்டு தொழிலாளர் மனத்திலிருந்து அனைத்து மக்களையும் தழுவிய ருஷ்ய புரட்சி பற்றிய கருத்தை மறைக்கச் செய்ய விரும்புவதாகும். நாம் உஸ்வபஸ்தேனிய வரையறுப்பை தலைகீழாக மாற்றியிருப்பதை வாசகர் பார்க்கலாம். அது ஒரு நேர்த்தியான வரையறுப்பாகும். ஜனநாயக புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் பாத்திரம் பற்றி முதலாளி வர்க்கத்தின் கருத்து, சமூக ஜனநாயகவாதத்தின் கருத்து என்கிற 2 கருத்துக்களை அது நேர்த்தியாக வெளியிடுகிறது. முதலாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்தை தொழிற்சங்க இயக்கத்தினுள் கட்டிப்போட விரும்புகிறது. அதன் மூலமாக வர்க்க போராட்டம் என்னும் கருத்தை கொண்டு அதன் மனத்திலிருந்து அனைத்து மக்களையும் தழுவிய ருஷ்ய புரட்சி பற்றிய கருத்தை மறைக்கச் செய்ய விரும்புகிறது. இது முற்றிலும் கிரேடோவை சேர்ந்த பிரன்ஸ்டைன்வாத ஆசிரியர்களின் உணர்ச்சியில் இருக்கிறது. அவர்கள் சுத்தமான தொழிலாளி வர்க்க இயக்கம் என்னும் கருத்தை கொண்டு தொழிலாளர் மனத்திலிருந்து அரசியல் போராட்டத்தை பற்றிய கருத்தை மறைக்கச் செய்ய முயன்றார்கள். இதற்கு மாறாக சமூக ஜனநாயகவாதம் பாட்டாளி வர்க்கத்தின் வர்க்க போராட்டத்தை அனைத்து மக்களையும் தழுவிய ருஷ்ய புரட்சியில் தலைமை வைக்கும் தரத்துக்கு வளர்க்க விரும்புகிறது. அதாவது அந்த புரட்சியை பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் ஜனநாயக சர்வாதிகாரத்துக்கு கொண்டு வர விரும்புகிறது. நம் நாட்டு புரட்சி அனைத்து மக்களையும் தழுவியதாகும் என்று பாட்டாளி வர்க்கத்திடம் முதலாளி வர்க்கம் சொல்கிறது. எனவே தனி வர்க்கம் என்கிற முறையில் நீங்கள் உங்கள் வர்க்க போராட்டத்துடன் நின்று கொள்ள வேண்டும். சாதாரண அறிவின் பேரால் நீங்கள் தொழிற்சங்கங்கள் மீது அவற்றை சட்டப்பூர்வமாக்குவதின் மீதும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த தொழிற்சங்கங்களை உங்களுடைய அரசியல் கல்விக்கும் ஒழுங்கமைப்புக்கும் மிக முக்கிய தொடர்பு புள்ளியாக நீங்கள் கருத வேண்டும். புரட்சிகரமான நிலைமையில் நீங்கள் பெரும்பாலும் புதிய இஸ்கிரா தீர்மானத்தைப் போல பொருளாளமுள்ள தீர்மானங்களை தயாரிக்க வேண்டும். நீங்கள் மிதவாதிகளுக்கு சற்று அதிகமாக சாதகமாய் இருக்கிற தீர்மானங்களை கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தின் உண்மையான அரசியல் இயக்கத்தின் நடைமுறை தலைவர்களாக ஆகக்கூடிய போக்குள்ள தலைவர்களை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக மார்க்சியத்தின்
விஞ்ஞானக்கேடான வினாவிடை பாடத்தின் கண்டிப்பான சூத்திரங்கள் உங்களை ஏற்கனவே தொற்றிக் கொண்டிருக்குமேயானால் நீங்கள் அந்த மார்க்சிய உலக பார்வையில் யதார்த்தவாத அம்சங்களை பேணி காக்க வேண்டும். நம் நாட்டு புரட்சி அனைத்து மக்களையும் தழுவியதாகும் என்று சமூக ஜனநாயகவாதிகள் பாட்டாளி வர்க்கத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் முன்னேறிய வர்க்கம், முற்றிலும் புரட்சிகரமான ஒரே வர்க்கம் என்கிற வகையில் நீங்கள் அதில் மிகவும் தீவிரமாக பங்கெடுக்க முயற்சிக்க வேண்டியது மட்டுமின்றி தலைமை பாத்திரம் வகிக்கவும் முயற்சிக்க வேண்டும். எனவே வர்க்க போராட்டம் என்பது முக்கியமாக தொழிற்சங்க இயக்கமே என்கிறபடி புரிந்து கொண்டு ஒரு குறுகிய பார்வையுள்ள வரம்புக்குள் நீங்கள் நின்று கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக உங்கள் வர்க்க போராட்டம் அனைத்து மக்களையும் தழுவிய இன்றைய ருஷ்யாவின் ஜனநாயக புரட்சியின் எல்லா குறிக்கோள்களையும் மட்டுமின்றி அதை தொடர்ந்து வரக்கூடிய சோசியலிச புரட்சியின் குறிக்கோள்களையும் உள்ளடக்கி கொண்டுள்ளபடி செய்கிற முறையில் உங்கள் வர்க்க போராட்டத்தின் வரம்பையும் உள்ளடக்கத்தையும் விரிவாக முயற்சிக்க வேண்டும். எனவே நீங்கள் தொழிற்சங்க இயக்கத்தை புறக்கணிக்காமலும் அல்லது மிக மிக அற்பமான சட்டப்பூர்வமான வாய்ப்புகளையும் கூட பயன்படுத்தி கொள்ள மறுக்காமலும் மக்கள் ஜனநாட்சி மீது முழுமையான வெற்றி பெறுவதற்கும் ஜனநாயக குடியரசையும் உண்மையான அரசியல் சுதந்திரத்தையும் சாதிப்பதற்கும் உள்ள ஒரே வழி என்கிற வகையில் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி சம்பந்தப்பட்ட பணிகளையும் புரட்சிகரமான படையையும் புரட்சிகரமான அரசாங்கத்தையும் நிறுவும் பணிகளையும் நீங்கள் புரட்சி கால பகுதியில் முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனையில் புதிய இஸ்க்ரா தீர்மானங்கள் அவற்றின் தவறான கொள்கையின் காரணமாக எடுத்துக்கொண்டுள்ள அரைமனதான முரணுள்ள நிலையை பற்றி பேசுவது தேவையில்லை. இவற்றின் நிலை முதலாளி வர்க்கத்துக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பது இயல்புதான்.